ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கலாம். மீன் குழம்புக்கு முதல்ல சட்டியை காய வச்சுக்கோங்க. அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கோங்க. எண்ணெய் காய வச்சுட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் போடுங்க. கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. அது போட்டு வதக்கலாம். அதை போட்டு வதக்குங்க. நல்லா வதக்குங்க. மண் சட்டியில் செய்கிறதுனால டேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லாவே இருக்கும். தக்காளி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து தக்காளி போட்டாச்சு. தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்க பாதியில் வதங்க போடும்போது கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பெரட்டிக்கோங்க. நல்லா பெரட்டிட்டு கொஞ்சம் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிட்டோம். அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நமக்கு எவ்வளோ குழம்புக்கு தேவையான தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் காலவராது கொதிக்கணும். அப்போ தான் அடுத்த ப்ராசஸ் ஆகும். நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய், கத்திரிக்காய் கூட இருந்தால் போடலாம். மாங்காய், அப்புறம் மீன் கழுவி வச்சுக்கலாம். எந்த வகை மீனாக இருந்தாலும் பரவாயில்ல. மீனை கழுவி வச்சுக்கோங்க. கழுவி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொதித்ததுக்கு ஒரு 1/4 மணி நேரம் இது மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா கொதிச்சா போதும். அது லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. மீன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.